இப்போ என்ன பண்றது? சரி புனிதா, நீ பார்த்தது சரி, நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிடுறேன். இருக்கான்னு போய் பாருங்கம்மா. ஐயோ, எங்க காணமே? என்னண்ணே ரொம்ப தீவிரமாக யோசிக்கிற மாதிரி தெரியுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. நம்பி ஐயா இல்லாமல் என் வேலையே ஓட மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 தடவையாவது ஃபோன் பண்ணி பேசிடுவேன். அப்படிப்பட்ட மனுஷனுடைய குரலை கேட்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. புரியுதுண்ணே. மாமா சீக்கிரமாக குணமாக வீட்டுக்கு வந்துடுவார். அதான் தம்பி எனக்கு வேணும். புனிதா அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க. ஹலோ அங்கிள். அம்மா. அங்கிள், எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக ஒரு 2 lakhs பணம் வேணும். காலையில் தான் நம்ம பணம் எடுத்து கொடுத்த. அங்கிள், அது வீட்டில் வச்சிருந்த பணத்தை காணோம். ஆஃபீஸில் வேலை பார்க்குற செக்யூரிட்டிக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு மற்ற விஷயங்களை அப்புறமா பேசிக்கலாம் தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். அம்மா டைம் ஆயிடுச்சம்மா, பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியாதம்மா. அங்கிள், இப்போ என்ன பண்றது அங்கிள்? புனிதா, நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டேன். வீட்டில் வச்ச பணம் எப்படி காணாமல் போச்சு? வீட்டில் வேற யாராவது எடுத்தாங்களான்னு கேட்டிங்களா? கபிலன், வீட்டில் என்னையும் தெய்வானியும் தவிர வேற யாருமே இல்லை. தெய்வானிக்கும் இந்த பண விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. சரி, இப்போ எதையும் நீங்கள் யோசிக்காதீங்க. என் கையில் கொஞ்சம் ஆஃபீஸ் பணம் இருக்கு, அதை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம். வீட்டில் வச்ச பணம் எப்படி காணாமல் போச்சு? அங்கே தானே இருக்கும். நீங்கள் எதுக்கும் வேற ஏதாவது இடத்துல வச்சிருக்கீங்களான்னு கொஞ்சம் தேடி பார்க்குறீங்களா? கபிலன், நான் வேற எங்கேயுமே வைக்கல கபிலன். சரி புனிதா, நான் வீட்டுக்கு வரேன். நான் வந்ததுக்கு அப்புறம் விஷயத்தை பேசிக்கலாம். சரி, ஓகே கபிலன், கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சரிம்மா, வச்சிடறேம்மா. வீட்டில் வச்ச பணம் எப்படி தம்பி காணா போவோம்? இப்பெல்லாம் நம்பி ஐயா வீட்டில் எல்லாமே தப்பாக நடக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் என்னன்னு பாருங்க தம்பி. எல்லாத்தையுமே இனிமேல் கவனமாக பார்க்கணுங்க. புனிதா, யார்கிட்ட பேசுன? பணம் ரெடி பண்ணியாச்சா? இல்ல நான் உங்ககிட்ட போய் நாளைக்கு வர சொல்லட்டுமா? இல்ல மாமா, அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். கபிலன் கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி. புனிதா, பீரோல பணம் இல்லையேம்மா. பணம் இல்லையா? என்னத்த சொல்றீங்க? நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடிலாம் பாத்துட்டேன் வல்லவா. புனிதா, பீரோல தானே வச்ச, நல்லா ஞாபகம் இருக்கா? மா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. நான் பணத்தை பீரோல தான் வச்சேன், ஆனா அந்த பணத்தை இப்ப காணும்மா. இங்கதான் போச்சுன்னு தெரியல. இந்த வீட்ல என்னதான் நடக்குது? எப்படி பீரோல வச்ச பணம் காணாம போகும்? புரியலையே. அதானே. வல்லவா, ஒண்ணு பண்ணு, ஐயப்பனை நாளைக்கு வர சொல்லு. நாளைக்கு பணம் கொடுத்துடலாமே. ஆமாமா. இல்லம்மா, கபிலன் ஆபீஸ் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. ஐயப்பன் அண்ணனும் பாவமா, இப்ப நான் கொடுக்கற பணத்தை வச்சுதான் அவர் பையன் ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்கணும். மாமா, நம்ம கைக்கு காசு வந்ததும் முதல்ல ஐயப்பன் அண்ணனுக்கு கொடுத்துடலாம். சரி புனிதா, அப்ப கபிலன் வந்ததும் நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நாங்க வேணா கிளம்புறோம் மேடம். எங்க சொந்தக்காரங்க கிட்ட பணம் கேட்டிருக்கோம். அண்ணன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி அண்ணா, உங்களை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஐயோ, எதுக்கு மேடம் எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு? எங்க பிள்ளைக்காக தான் தவிச்சிட்டு இருக்கோம். ஐயப்பா, நீ கொஞ்சம் இரு. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்க சொல்லியாச்சு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சரிங்க. மாமா, கபிலன் வந்துட்டாரு. மாமா, உள்ளே என்ன நடந்தாலும் அதை நமக்கு சாதகமா மாத்திக்கணும். நீ சொல்லிட்டலாமதா, உள்ளவா. இன்னைக்கு புனிதாவுக்கும் தெய்வானிக்கும் நடக்கிற பிரச்சனையில நீ சொன்ன மாதிரி
2 பேரும் மூஞ்சி கொடுத்து பேச முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுறேன். வா. ஐயப்பா நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. நான் கூப்பிடுறேன். மாமா சரி, கொஞ்சம் வெயிட் மாப்பிள்ளை பண்ணுங்க வந்துடுறாரா? ப்ளீஸ். ஐயோ